இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். ஆம்பூர் அடுத்த தேவாலாபுரம் பகுதியில் உள்ள பாலாறு மேம்பாலம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், இடிந்து விழும் நிலையில் பாலாறு மேம்பாலம் உள்ளது. இதுவரைக்கும் அந்த அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கருணாதேவி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியில ஒரு பாலாற்றின் மேல் மேம்பாலமானது ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த பாலாறு மேம்பாலம் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மேம்பாலம் ஆம்பூரிலிருந்து குத்திப்பட்டு, சின்னவரிகம், பெரிய வரிகம் வழியாக பேரணாம்பட்டு செல்லும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் செல்லக்கூடிய பிரதான வழியாக இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் அவ்வழியாக காலனி மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் வாகனங்கள் என அதிக அளவில் அந்த மேம்பாலம் மீது சென்று வருகிறது. மற்றொரு புறம் வீராங்குப்பம், கரும்பூர், குமாரமங்கலம் வழியாக வாணியம்பாடிக்கு செல்லக்கூடிய பழைய வாணியம்பாடி சாலை அமைந்திருக்கிறது. மேலும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பாதசாரிகள் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மேம்பாலமானது தற்போது தடுப்புகள் முழுவதுமாக சேதமடைந்து வருகிறது. மேலும் அந்த மேம்பாலத்தின் மீது வாகனங்கள் செல்லும் போதெல்லாம் அதிர்வுகள் ஏற்பட்டு தடுப்புகள் உடைந்து கீழே விழுந்து வருகிறது. அந்த மேம்பாலம் அடிப்பகுதி சிதிலமடைந்து கான்கிரீட் சிமெண்ட் பூச்சுகள் கீழே விழுந்து வருகிறது. அந்த மேம்பாலம் அமைந்துள்ள பாலாறு தற்போது நீர்வரத்து இல்லாமல் வறண்டு காணப்படுவதால் அந்த பாலத்திற்கு கீழ் அப்பகுதி மக்கள், பொதுமக்கள் என நடமாட்டம் உள்ளதாலும் அந்த பாலத்தில் இருந்து தடுப்புகள் இடிந்து கீழே விழுவதாக அப்பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்திற்கும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் பிரதானமாக உள்ள இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மேம்பாலம் மேலும் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். எனவே உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இந்த மேம்பாலத்தை புனரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கருணாதேவி, விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன். இந்த பாலாற்று 50-60 வருஷமாக எம்ஜிஆர் பீரியட்ல கட்டிருந்தான். இந்த பாலத்துல பாருங்க, எல்லாம் வைப்ரேஷன் ஆயிட்டு எல்லாம் பாலாறு ஒதிரி கீழே வந்துன்னு இருக்குது. எப்போ விழுன்னு சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான பேர் போற வர வழி இது. இந்த உம்ராபாத், பேரணாம்பட்டு இதுதான் வழியே, மெயின் வழியே. எல்லாமே பாலம் எல்லாமே கீழே வந்துக்குது. சரியான பராமரிப்பு இல்லை. இப்போ வருங்காலங்களில் பராமரிப்பு இருக்குமான்றது மக்களுடைய கோரிக்கை. இதனால எல்லாமே எப்போ விழுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே பாருங்க, நீங்களே பாருங்க, மொத்தமா எல்லாம் பிச்சு கீழே வந்துன்னு இருக்குது. எல்லாமே வைப்ரேஷன்ல இருக்குது பாலாத்தம். இப்போ உள்ளே சொல்ல முடியாது, அந்த கண்டிஷன்ல இருக்குது பாலாரம். மக்களுடைய கோரிக்கை இந்த பாலாற்றை புதுப்பிக்க தர மாதிரி மக்களுடைய கோரிக்கை. தமிழக அரசு இது நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இங்க ஒரு பிரிட்ஜு கட்டி ஒரு 40-50 வருஷத்துக்கு மேல ஆகுது. எங்க அம்மா 50-60 வயசு இருக்கும். அவங்க வேலை செஞ்சு போது இந்த பிரிட்ஜை கட்டினது. இப்போ வண்டிங்க போகும்போது வரும்போது மேலேருந்து எல்லாமே கீழே விழுது. நாங்கள் விளையாடுறோம், இங்கே பக்கத்துல ஏதாவது விளையாண்டுக்கிறோம், அடிக்கடி விழுது. யாருக்கும் எந்த ஒரு அடிவு பண்ணல. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் சீரமைச்சு தர மாதிரி கேட்டுக்கிறோம். இதனால வண்டிங்க போகும்போது ஆளுங்க கீழே நடக்க முடியல. இந்த பிரிட்ஜு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. எப்போ வேணாலும் கீழே விழ எல்லாமே. அதனால இது கொஞ்சம் சீரமைச்சு தரணும்.